சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் புகழை போற்றும் வகையில் நினைவிடம் அமைத்து அவரது வாரிசுதாரர்களை அரசு கௌரவப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை வைத்துள்ளார். எங்களுடைய வீரப்பெரும் பாட்டனார் வாழ்ந்த இடத்தை, அவருடைய வாழ்விடத்தை, அரண்மனையை, சிதிலமடைந்து இருக்கிற அந்த இடத்தை அரசு உடனடியாக புதுப்பித்து சீரமைத்து தர வேண்டும். எங்களுடைய பாட்டனாரோட 6 தளபதிகள், 248 வீர பெருமக்கள் அவர்களை பீரங்கி குண்டுகளை வைத்து தகர்த்த அந்த இடத்திலே எம் பாட்டனின் வீர புகழ் போற்றுகிற நினைவிடமாக, மறக்க முடியாத மண்டபமாக அதை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். எங்களுடைய அம்மா, எங்களுடைய வீர பெரும்பாட்டனினுடைய நேரடி வாரிசு பேத்தியார் அவர்கள் அவருக்கு உரிய மரியாதையை அரசு அளிக்க வேண்டும். எளிய பிள்ளைகள் நாங்கள் இன்று கோரிக்கை வைத்து வேண்டுகிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். எம் பாட்டனினுடைய நினைவிடத்திலிருந்து உறுதியேற்கிறேன். அரசு செய்ய தவறினால் நாளை எங்களுடைய அரசு அமைகிற போது இந்த கோரிக்கைகளெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை எம் பாட்டனாரினுடைய நினைவிடத்திலே, அவர் நினைவு நாளிலே உறுதியேற்கிறேன். ஓல்டு ஸ்டூடெண்ட் என முன்பு பேசி மிஸ்டேக் செய்தது போல வீரயுக நாயகன் வேள்பாரின் நாவல் வெற்றி விழாவிற்கு வரும்போதே அப்படி எதுவும் பேசிவிடக் கூடாது என நினைத்து கொண்டு வந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் பேசியது அரங்கத்தையே சிரிப்பலையில் ஆழ்த்தியது. அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தா இதே பல மாதங்கள் முன்னால் இதே கலைவாணரங்கம் இங்கேயே ஐயவா வேலு அவர்கள் கலைஞர் பற்றி ஒரு புக் எழுதுகிற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாம் எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீங்கள் பார்த்துக்கோ. எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாத. பார்த்தா தெரியுது சில பேர் அப்படியே மனசுலேயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்ருக்காங்க. உதயச்சந்திரன் சார் ஒரு பெரிய அந்த எழுத்தாளர். அந்த புக்கு நம்ம மாபெரும் சபையின் புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நான் சொல்கிறதில்ல, ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க, அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு. மகாபாரதத்தை அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் கண்டினியூஸ் அந்த குரல் பற்றி எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள்
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.